இந்த வருடம் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரை நம்ம ரஷ்யாட்டிருந்து வாங்கின கச்சா எண்ணெயுடைய அளவு மட்டுமே 286% அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் நிலக்கரி அப்படிங்கிறது 345% அதிகரித்திருக்கிறது. இந்த அதிகரிப்பு மட்டும் கிடையாது, இந்தியாவும் ரஷ்யாவும் நேரடியாக ஒரு வழித்தடத்தை அமைத்து அது வழியாக தான்ப்பா நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நமக்கு இந்த சூயஸ் கனால்லாம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ரஷ்யாவும் இந்தியாவும் இந்த முடிவுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய உறுதியாக இருக்கும்போது அது கூடவே ஒரு 20லேருந்து 25 நாடுகள், துருக்கி, ஈரான் போன்ற நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்தால் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லை, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், சீனாக்கு எதிராக இந்த ஒரு காய் நகர்த்தல், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மோனோபோலி, அதை எதிர்க்கக்கூடிய ஒரு காய் நகர்த்தல், இப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரே திட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும்? பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரஷ்யா, இந்தியா இவங்களுடைய உறவு தான் என்ன, இதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியணும்னா குக்.fm டவுன்லோட் பண்ணுங்கள். ரஷ்யா மற்றும் இந்தியாவினுடைய உறவு குறித்தான ஒரு தமிழ் ஆடியோ புக் இருக்குது. அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா வருடத்திற்கு 399 ரூபாய். அந்த ஆடியோ புக் மட்டும் கிடையாது, இன்னும் பல ஆடியோ புக் சம்மரி கேட்கணும்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கொடுக்க வேண்டாம். TPM 50 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் 199 ரூபாய் கொடுத்தால் போதும். குக்.fm டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கடந்த வருடம் வெறும் 2% நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது 7லேருந்து 8% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த மாதத்துக்கான டேட்டா கிடையாது, அதுக்கு முந்தைய மாதத்துக்கான டேட்டா வருதான். ஸோ இப்போ அது இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஷேர் ஆன் ஃபியூவல் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக டோட்டல் இம்போர்ட்ஸில் நம்ம இப்போ ரஷ்யாவிடம் இருந்து 4% அப்படிங்கிற இம்போர்ட் இறக்குமதி அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்கோம். கடந்த வருடங்களில் அது வெறும் 1% மட்டுமே இருந்தது. அடுத்ததாக ரேங்கிங் ஆஃப் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற நாடுகளின் பட்டியலில் கடந்த வருடங்களில் ரஷ்யா 20வது இடத்துல இருந்துச்சு. இப்போ ரஷ்யா 6வது இடத்தில் இருக்கிறது. ஸோ ரஷ்யா இந்தியாவினுடைய உறவு ரொம்ப பெரிய அளவு உயர்ந்து கொண்டே போகுது. இன்னொரு பக்கத்தில் நேற்றைய முன்தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புட்டின் அவர்கள்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. எப்போ நாங்கள் இப்பவும் சொல்கிறோம், 2 பேருமே பேச்சுவார்த்தை வழியாக இந்த பிரச்சனையை ஓய்த்து விடுங்கள், 3வது கண்ட்ரியை வைத்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபடாதீங்க அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறுகிறார்கள். இது மட்டும்தானா இந்தியாவினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ இருந்து இப்போ வர எந்த ஐநா சபையாக இருக்கட்டும், ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலாக இருக்கட்டும், நாங்கள் இதே ஸ்டாண்டில் தான் நிற்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக நிற்கிறது இந்தியா. ஆனால் இந்தியாவினுடைய பங்கு இந்த உலகத்தில் இப்போது ரொம்ப அதிகரித்து வருகிறது. பிரிக்ஸ் மாநாடாக இருக்கட்டும், G7 நாடுகளுடைய கெஸ்ட் அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அடுத்ததாக குவாட் அமைப்பாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்தியாவினுடைய நிலைப்பாடு, இந்தியா இல்லாமல் உலக நாடுகள் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் போது தான் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு வழித்தடம், அந்த வழித்தடத்தில் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிறத சேஃபாக அவங்க என்ன செஞ்சு பார்த்துருக்காங்க. ரஷ்யா ஒரு வெள்ளோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ட்ரையலை பற்றி 3 தினங்களுக்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பு காஸ்பியன் 5 அப்படின்னு சொல்கிற 5 நாடுகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்பியன் 5 அப்படிங்கிற நாடுகளில் கசகஸ்தான் இருக்காங்க, ஈரான், அசர்பைஜான், ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான். ஸோ இப்படி 5 நாடுகள், காஸ்பியன் கடலையொட்டி இருக்கக்கூடிய இந்த 5 நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா 6வது காஸ்பியன் சீனுடைய அந்த கூட்டமைப்பை கூட்டுறாங்க. அப்படி கூட்டும்போது நம்முடைய வழித்தடம் அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். இந்த வழித்தடம் வழியாக, அதாவது காஸ்பியன் கடல் வழியாக ஒரு வழித்தடம் அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது. அந்த வழித்தடத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? INSTC அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர் அப்படிங்கிறது தான். இந்த INSTC அப்படிங்கிற வழித்தடம் ரஷ்யாவிலிருந்து அப்படியே தொடங்கி, வேண்டாம் ரஷ்யாவுக்கு மேலே ஃபின்லாண்ட்லேருந்தே தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா வழியாக அப்படியே அசர்பைஜான் வந்து, அசர்பைஜான்லேருந்து ஈரானுக்கு வந்து, ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு வழித்தடம் தான் இந்த INSTC அப்படிங்கிற வழித்தடம். சரி, இந்த வழித்தடம் வழியாக ரஷ்யாவிடம் இருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்கிற புட்டின் அவர்கள் பிறந்த இடத்துலேருந்து ஒரு கண்டெய்னர், ஒரு 30-40 கண்டெய்னர்ஸ் அடங்கிய ஒரு கப்பல் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவு ஏற்றி விடுறாங்க. ஆனால் அது கப்பலாக மட்டும் கிடையாது, இந்த வழித்தடம் வெறும் கடல் மார்க்கம் மட்டும் கிடையாது. இதில் ட்ரெயின் இருக்குது, இதில் லேண்ட் இருக்குது, இதில் கப்பல் சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்படி 3க்கும் மேற்பட்ட வழித்தடங்களை உள்ளடக்கியது தான் இந்த INSTC அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே ட்ரெயின் சர்வீஸ் வழியாக அசர்பைஜான் வந்து, அசர்பைஜான்லேருந்து மறுபடி ஈரானுக்கு வந்து, ஈரான்லேருந்து கப்பலில் ஏற்றப்பட்டு எங்கே வரும், இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இப்போ வர்ற வழித்தடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாட்டிருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் அதனுடைய வழித்தடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூயஸ் கனால் சுற்றி வரணும். ஃபர்ஸ்ட் பால்டிக் கடல்களுக்கு வரணும், அதன் பிறகு நார்த் சீக்கு வரணும், அங்கேருந்து மெடிட்ரேனியன் சீக்கு வரணும், அப்படியே சூயஸ் கனால் வந்து ரெட் சீல வந்து மறுபடியும் அரேபியன் சீ வழியாகத்தான் எங்கே வருது, இந்தியாவுக்கு ஒரு பொருள் அப்படிங்கிறது வருது. இப்படி வருவதற்கு கிட்டத்தட்ட 40லேருந்து 45 தினங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 40லேருந்து 45 தினங்கள் ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள் வந்தடைவதை விட, நான் சொன்ன இந்த INSTC அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வர்றதுக்கு 20லேருந்து 25 தினங்கள் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30லேருந்து 40% நமக்கான விலை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பல நாடுகள் இந்த காஸ்பியன் சி அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ஆசியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கடல். இந்த கடல் வழியா இல்லாட்டி இந்த ஒரு வழித்தடம் வழியா நம்ம எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் மத்திய ஆசிய நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை காஸ்பியன் நாடுகளாக இருக்கட்டும், இது முழுவதுமா நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்முடைய வர்த்தகத்தை அதிகரிக்க முடியும். அதே மாதிரி அந்த நாடுகளும் இதில் பல நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதலாவதாக 2000வது வருடம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி இந்த நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த காரிடோருக்கான கையெழுத்து 3 நாடுகளால் இடப்படுகிறது. ஈரான், ரஷ்யா மற்றும் இந்தியா. இந்த 3 நாடுகளும் 2000வது வருடம் தொடங்கும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல 2005வது வருடம் அசர்பைஜான் ஜாயின் பண்றாங்க. அதன் பிறகு 13 நாடுகள் இந்த திட்டத்துக்கு ஓகே சொல்றாங்க. அசர்பைஜான், பெலரஸ், பல்கேரியா, ஆர்மேனியா, ஈரான், இந்தியா, கசக்ஸ்தான், கஜகிஸ்தான், ஓமன், கிர்கிஸ்தான், ஒமான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், துருக்கி, உக்ரைன். இந்த நாடுகள் எல்லாமே ஓகேப்பா, இப்படி ஒரு வழித்தடத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வழித்தடத்துக்கு இத்தனை நாடுகளுடைய அனுமதி இருப்பதால் இந்த வழித்தடமும் அமைக்க பல நாடுகளும் முயல்கிறார்கள். நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது செய்யப்படுது. கடைசியா இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஈரான் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 ரயில் பாதைகளும் ஒரு போர்ட்டினுடைய ஒரு துறைமுகத்தினுடைய சின்ன வேலைகள் மட்டும்தான். ஈரான்ல 2015 2018ல 2 விதமான வழித்தடங்கள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டது, இதே INSTCக்காக. இப்போ லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதை மட்டும் சரி செய்து விட்டார்கள் என்றால் சீக்கிரமா இந்த 25 தினங்கள் அப்படிங்கிறது ஒருவேளை 19 தினங்களிலேயே இந்தியாவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பல நாடுகளும் இப்போது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த வழித்தடத்தினுடைய நோக்கம் என்ன, அதனால ஏற்படக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஜெக்ட் வச்சு இனிஷியேட் பண்ணி ஓகே இது நல்ல வழித்தடம் தான் அப்படின்னு சொல்றத இன்னும் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காஸ்பியன் நாடுகளுடைய 6வது கூட்டமைப்புல இந்த ஒரு டிஸ்கஷன் ஓடுது. அதுக்கு முன்னாடி ஈரான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அந்த நேரமும் நம்ம இந்த INSTC பத்தி பேசியிருந்தோம். ஸோ இந்த INSTC அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யாவின் மிக முக்கியமான ஒரு வழித்தடம் அப்படின்னு பார்க்கப்படுது. சொல்லப்போனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் விட இந்த வழித்தடத்துல நிறைய விதமான வர்த்தகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2021ல மட்டுமே இந்த வழித்தடம் இந்தியாவுக்கு இல்லாமல் மீதம் இருக்கும் இந்த காஸ்பியன் 5 அப்படிங்கிற நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட வர்த்தகம் வழியாக கிட்டத்தட்ட 35 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு லாபம் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய வளர்ச்சி, அந்த வர்த்தகத்தினுடைய வளர்ச்சி கடந்த வருடத்தில் மட்டும் 35% அதிகரித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஸோ மோனோபோலியா சூயஸ் கானால் வழியா மட்டும்தான் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும், இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது மாதிரி இப்போ நம்ம INSTCயை சூஸ் பண்ணிட்டோம்னா இந்தியாவுக்கு நிறைய லாபம். அதே நேரத்தில் இதில் இந்தியா கொடிக்கட்டி பறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சைலண்டான போக்கை காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் சபஹார் துறைமுகம், அந்த துறைமுகம் வழியாகத்தான் இந்தியாவுக்கு அடுத்த கட்டமாக எங்கேருந்து இந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வந்து இறங்க போகிறது. ஸோ ஈரானும் நமக்கு முக்கியம். ஈரான் நமக்கு முக்கியம்னா அது கூட இந்த சபஹார் துறைமுகம் இருப்பது அப்படியே பார்க்க போனால் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப கிட்ட. ஸோ ஆப்கானிஸ்தானுடைய நட்பும் நமக்கு முக்கியம். இந்த சபஹார் துறைமுகம் ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவுக்கு குவாடர் துறைமுகம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டோ அதே மாதிரி நமக்கு இந்த சபஹார் துறைமுகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இங்கே எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது மத்திய ஆசிய நாடுகளுக்காக இருக்கட்டும், ஐரோப்பாவுக்காக இருக்கட்டும், ரஷ்யாவுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபின்லாண்டு, இப்போ கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோமே ஃபின்லாண்டு மற்றும் ஸ்வீடன் யாருக்கு ஆதரவா, நாட்டோ படைக்கு ஆதரவா செல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லி, அதே ஃபின்லாண்ட்லேருந்தும் இந்த மாதிரியான ட்ரையல் அப்படிங்கிறது இந்திய நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் ஜூன் மாதம் நடந்த விஷயங்கள். ஸோ ஜூன் மாதம் போன மாதம் இப்படி ஃபின்லாண்டு ஒரு ட்ரையலை செஞ்சு பார்த்துருக்காங்க, ரஷ்யா ஒரு ட்ரையலை செஞ்சு பார்த்துருக்காங்க. அப்படின்னா வரும் காலத்தில் இந்த வழித்தடம் மிக முக்கியமான வழித்தடமாக மாறப்போகுது. இந்தியாவுக்கான மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஆகும். சீனாவுக்கு எதிராக இந்தியாவினுடைய காய் நகர்த்தல இது ஒரு மைல்கல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7200 கிலோமீட்டர். இந்த 7200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய எரிபொருள் மிச்சம், நமக்கான
சுமூகமான வர்த்தகம், அதே மாதிரி நம்முடைய நட்பு நாடுகள், நமக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை கொடுக்காத நாடுகளுடைய வர்த்தகத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும், அவங்களுடைய தேவை என்னவா இருக்கும், இதை பூர்த்தி பண்ணாலே நம்முடைய வர்த்தகம் அப்படிங்கிறதும் நம்முடைய ஏற்றுமதி அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். சொல்லப்போனா இது இந்தியாவினுடைய அசத்தலான வியூகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வழித்தடம் அப்படிங்கிறது சீக்கிரமா அமல் பெற வேண்டும் என்றால் ஈரானில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒதுங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் அதுக்கு அஷ்யூரிட்டி கொடுத்திருக்கு. சீக்கிரமாகவே நாங்கள் என்ன செஞ்சிருவோம், இப்போ இந்த INSTCயில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான இருக்கக்கூடிய ரயில் பாதைகள் எல்லாமே சீரமைத்து விடுவோம், பயப்பட வேண்டாம், அடுத்த வருடத்திற்குள் இது முழுமையாக செயல்படும், அடுத்த வருடத்திலிருந்து நம்ம இந்த வழித்தடம் வழியாகவே நம்முடைய பொருட்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பல நாடுகளும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமா இந்த வழித்தடத்தால இந்தியாவுக்கு என்னென்ன லாபங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத இந்தியாவே சொல்லும். அந்த நேரம் இன்னொரு அப்டேட்ல பார்க்கலாம். உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நாம் இப்போ எப்படிலாம் பொருளை கொண்டு வந்துட்டு இருக்கோம், அந்த பொருள் இந்த INSTC வழியாக எவ்வளோ சீக்கிரமாக வந்துடலாம், இதன் காரணமாக சீனாவுக்கு எப்படி இந்தியாவால் ஒரு பிளாக் பாயிண்ட்டை கொடுக்க முடியும், ஏன் ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற நாடுகள் நமக்கு முக்கியமான நாடுகள், காஸ்பியன் 5 அப்படிங்கிற நாடுகளுடைய பட்டியல் என்ன, இந்த காஸ்பியன் இல்லாட்டி INSTC அப்படிங்கிறதுக்கான அப்ரூவல் கொடுத்த நாடுகள், அந்த நாடுகள் கூட இந்தியாவினுடைய உறவு, இது எல்லாமே நமக்கு மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.